இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்குறாங்க. நாங்க தொடர்ந்து திமுக மேடையில அவங்களை பத்தி எதுவும் விமர்சிச்சுலாம் பேசுறது இல்ல. ஏனால் திமுக மேடை என்று சொன்னால் அது மாலை நேரத்து பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே நம்ம வாழ்க்கை ஒரு 9 வருஷம் முன்னாடி ஓட்டுங்க. 2014 எடப்பாடி முதலமைச்சர் மருத்துவர்களின் கனவை நசுக்கக்கூடிய நீட் தேர்வு வந்தது. எவ்வளவு மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கனவை கேள்விக்குறியா இருக்கிறது. நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி. இன்னும் எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த திமுக மேடையில பெருமையா சொல்றோம், அந்த அம்மா உயிரோடு இருக்கிறது என்ன வரல, நீட் தேர்வு வரல. சாதாரணமா ஒரு மனுஷனா இருக்கிறோம்னா நமக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருக்கு, நல்லது கெட்டதுல கலந்துக்கிறது. இன்னைக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, 41 பேர் இறந்து போயிடுறாங்க. மீட்டிங் முடிஞ்சா பயந்து ஊருக்கு ஓடி போயிட்டு நாங்க என்ன செய்வோம், 4 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு நேரடியா போய் சாரிமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க துக்கத்துல பங்கேற்றுக்கிட்டு நீங்க தைரியமா இருக்க நான் இருக்கேன்னு சொல்லுவோம். உலகத்துல நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுல வச்சுதான் துக்கம் எப்படி எவ்வளவு சொல்ல முடியுமாங்க? அப்படி ஒரு விஷயத்தை யார் செஞ்சா? நடிகர் செஞ்சாரு. கரூர்ல இருந்து பஸ் போட்டு வர வச்சு, அது அவர் வீட்டுக்கு கூட வர வைக்கல, வீட்டுக்கு வந்தா கூட தீட்டாயிடும் போல இருக்கு, ஒரு ரிசார்ட்டுக்கு வர வச்சு அங்க வச்சு சொல்றாரு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் தெரியுமா? நான் போன கூட்டம் சேர்ந்துரும். இன்னைக்கு அந்த நடிகர் என்ன பண்றாரு, அவர் ஒரு அங்கங்க மீட்டிங் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு, திமுக கொடுக்கிற மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மக்களை சோம்பேறி ஆக்குதுனாரு. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு தருவன்றாரு, 2500 ரூபாய் தருவனாரு. நீ ஆட்சிக்கு வந்தாதான் 2500 ரூபாய் தருவ. எங்க முதலமைச்சர் அடுத்தது நாங்க தான் வர போறோம், அட்வான்ஸாவே 2000 ரூபாய் போட்டு மீண்டும் திமுக ஆட்சி தான் என்பதை நிரூபித்து காட்டியவர் இந்த பிறந்தநாள் நாயகர். நீங்களே முடிப்படிங்க. மோடி கிட்ட அடமான வச்ச எடப்பாடி இருக்கு, அவர் வேணுமா? மக்கள் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன், நான் பாட்டு ஊருக்கு போயிடுவேன் ஓடி போன நடிகர் வேணுமா? கொரோனா காலத்துல பெற்ற பிள்ளைகளை கூட பக்கத்துல போய் பார்க்க முடியாது, மாஸ்க் போட்டு தான் பார்ப்போம். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரே தலைவன் கொரோனா வார்டுக்கே சென்று கொரோனா நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேண்டுமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். சென்னை தெற்கு மாவட்ட இளைஞர்கள் சார்பாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தொடர்ந்து நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை பல்வேறு பகுதிகளில் மக்கள் பயனளிக்கூடிய நலத்திட்ட நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கலைஞர் நகர் வடக்கு பகுதி வார்டு நம்பர் 129 இந்த கூட்டம் மிக சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே மிக சிறப்பாக 2 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தன்னுடைய பேச்சால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை மிக சிறப்பாக ஒவ்வொரு மேடையிலும் சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரி மதிவதனி அவர்களே, கழகத்தினுடைய சிறப்பு வாய்ந்த பேச்சாளர் தன்னுடைய நகைச்சுவை ஆற்றலால் மிக சிறப்பாக கழகத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் மக்கள் மத்தியில் சேர்த்துக் கொண்டிருக்கூடிய அன்பிற்கினிய நன்று மாவட்ட அமைப்பாளர் சைதை சாதிக் அவர்களே, இது போன்ற கூட்டங்களை தொடர்ந்து நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாசன் அவர்களுடைய முன்னெடுப்பில் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டாலும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு இடங்களில் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாவட்ட உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னார். இந்த நம்மளுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செஞ்சிருக்கணும் பட்டியல் போட்டு சொன்னார். இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். மழைநீர் வடிகால் போட்டு விட்டோம், சாலைகள் சரி செய்து கொடுத்திருக்கிறோம். 10 வருடங்களாக இந்த ஸ்ரீராமபுரத்தில் குடிநீரே வராமல் இருந்தது. அவ்வளவு தூரம் டிரைனேஜில் கலந்து தண்ணியே சுத்தமா வரல. அது 10 வருஷம் வராத விஷயத்தை யாரும் கண்டுகொள்ள, மக்களை போய் பார்க்கல. மக்களை சந்திக்கிறதுனால வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் அந்த விஷயங்களை தீர்த்துட்டு இருக்கோம். 10 சாதாரண பிரச்சனை, குடிநீர் வரல, போய் நின்று அதுக்கான எஸ்டிமேட்டை போட்டு அதிகாரிகளை பார்த்து பண்ணணும். மக்கள்கிட்ட தொடர்பே வச்சுக்கல, அப்புறம் சரி செய்ய முடியும். இன்னும் நம்மளுடைய கவுன்சிலர் பட்டியலை போட்டு சொன்னார். நம்முடைய மாவட்ட உறுப்பினரை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை செய்திருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்கே நிறைய பூங்காக்கள் இருக்கிறது. அந்த பூங்காக்கள் எல்லாம் செப்பரேட்டு இன்னைக்கு மக்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு ரிலாக்ஸ் செய்யக்கூடிய அந்த பூங்காக்களை சிறப்பாக செய்வதற்கான முன்னெடுப்பை எடுத்தவர் நம்மளுடைய மாவட்ட உறுப்பினர் திரு ராஜா அவர்கள். தொடர்ந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு டெக்னிக்கா ஒரு வேலை பண்ணுவார். என்கிட்ட 10 ரோடு எழுதி கொடுப்பார், அவர் தனியாக 10 ரோடு போய் ஃபண்டு வாங்கிட்டு வந்து அது ஏன்னா மக்களுக்கு அந்த இடம் செஞ்சிட ஒரு விஷயத்த எம்எல்ஏ நான் கொடுக்கறது நீங்க கொடுக்காதீங்க, நீங்க தனியாக ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்க அப்படின்பார். ஏன்னா பப்ளிக் கேட்குற விஷயங்களை செஞ்சு கொடுக்கணுன்றத வேற ஒன்றும் கிடையாது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள். நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு புதுசா கட்சி தொடங்குறாங்க. நாங்கள் தொடர்ந்து திமுக மேடையில் அவங்களை பற்றி எதுவும் விமர்சிச்சுலாம் பேசுறது இல்லை. ஏன்னால் திமுக மேடை என்று சொன்னால் அது மாலை நேரத்து பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பல கல்விநீர் குழாய்கள் 40 வருஷமா 30 வருஷமா போல நம்ம ஆட்சி மாதிரி வந்திருக்கோம்.
ஆனால் கவனத்தில் எடுத்து செய்யவில்லை. நானும் மாமன்ற உறுப்பினரும் சாலி கிராமத்தில் மட்டும் 6 தெருக்கு 40 ஆண்டுகளாக டிரைனேஜ் பிரச்சனை லைனே கிடையாது. முதல் முறையே போட்டிருக்கோம். சூளப்பள்ளம்னு எம்ஜிஆர் நகர் இருக்கு, அண்ணன் தனசேகரன் நானும் இணைந்து 78 தெருக்கு போட்டு கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்றேன், இந்த மக்களோட நீண்ட நாள் கனவு பட்டா பட்டான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு செகண்டாலிட்டி பிரச்சனை இருந்தது. இதற்கெல்லாம் 95 விழுக்காடுகள் தீர்வு தந்திருக்கிறோம். நம் துணை முதலமைச்சர் ஒத்துழைப்போடு, முதலமைச்சர் ஒத்துழைப்போடு இன்னைக்கு மதிய நகர் இருக்குல்ல, அந்த 400 சில்லற வீடுக்கும் கிராமத்துவம் ஜியோ போட்டவர் இந்த பிறந்தநாள் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர். 1666 பட்டா கொடுத்திருக்கிறோம். 10 வருஷம் எத்தனை பட்டா கொடுத்தீங்க? இன்னைக்கு வீடா போய் துண்டு பிரச்சாரம் கொடுக்குறீங்க, பிரச்சாரம் பண்றீங்க. இந்த 5 வருஷம் எதிர்கட்சியில மக்கள் என்ன சேவைகள் செய்தீர்கள்? நீங்க மக்கள் எல்லாம் இடையே போட்டு பார்க்கணும். யாரு வந்தா நமக்கு நல்லது, யாரு வந்தா நம்ம நல்லா இருப்போம், இந்தியா நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும், நம்மளுடைய வாரிசு நல்லா இருக்கும் என்று இடை போட்டு பார்க்க வேண்டும். அதுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு அந்த திட்டங்கள் தெரியாது. நம்மளுடைய தோழர் மதியவதி எல்லா மேடையும் சொல்லுவாங்க, மோடி அரசு புதிய கல்வி கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்துச்சு. யாருக்கா தெரியுமா? தாய்மார்களுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி யாரா தெரிஞ்ச கை தூக்குங்க. இங்க வந்து சொன்னீங்கன்னா கவுன்சிலர் 1000 ரூபாய் கொடுக்க சொல்றேன். மேடைக்கு வரணும், பின்னாடி 2 பேர் தூக்குறீங்க, வாங்க சொல்லுங்க, மேல வாங்க. புதிய கல்வி கொள்கை என்னன்னு சொல்லுங்க. கவுன்சிலர் 1000 ரூபாய் கொடுக்க சொல்ல 100 பேரை தான் கொடுக்க சொல்றேன். நான் கொடுத்துருவேன். யாராவது அதை சொல்லுங்க. சொல்றீங்களா? புதிய கல்வி கொள்கை என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கீங்க. மோடி அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது. 3வது படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வு, 5வது படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வு, 8வது படிக்கிற குழந்தைக்கு பொது தேர்வு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம கலாச்சாரத்தில் படி இப்பதான் நம்ம 1.5 தலைமுறை படிச்சு வெளியே வந்திருக்கோம். இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க, எவ்வளவு பேர் படிச்சு கை தூக்க சொன்னா 5 விழுக்காடு கூட தூக்க முடியாது. மேடையிலும் அதே நிலைமை தான் இருக்கும். அப்போ ஒரு 3வது படிக்கிற குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சா அந்த குழந்தை என்ன ஆகும்? யோசிச்சு பார்க்கணும். இந்த சட்டத்தை மோடி கொண்டு வராரு. உங்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வாய்ப்பு சட்டமன்றத்தில் இந்த கங்கோலா பாட்சி கிடந்தது, எனக்கு காட்சி கிடந்தது. முதலமைச்சர் சொல்றாரு, மோடி அவர்களே இந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஏற்றுக்க மாட்டோம்ட்டாரு. மோடி சும்மா விடுவார நம்மள? சாதாரண அவரும் அவர் உடனே சொல்றாரு, ஸ்டாலின் அரசு அவர்களே இந்த சட்டத்தை நீங்க ஏற்காவிட்டால் உங்களுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய என்ன பண்ண மாட்டோம், படிப்புக்கு தர 2000 கோடிய தர மாட்டேன்னு மோடி அரசுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. ஒரு அமைச்சர், பொறுப்பற்ற அமைச்சர் பதில சொல்றாரு. யாரு வீட்டு பணம்? இவ்வளவு தாய்மார்கள் டெய்லியும் இங்க இருக்க மளிகை கடையில சாதாரணமா போய் அரிசி, தயிர், பால், பருப்பு, நெய் வாங்குறீங்க. என்ன அதுல கட்டுறீங்க ஜிஎஸ்டி. அதில் நம்மளுக்கு படிப்புக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய் அவங்க வீட்டு காசு இல்ல, நம்ம வரி பணத்தை என்ன பண்ண மாட்டேன்றாங்க, தர மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே என்ன நினைச்சாரு மோடி? ஸ்டாலின் அரசு பயந்து கையெழுத்து போட்டு நினைச்சாரு. அவர் மறந்துட்டாரு, தமிழ்நாட்டை ஆளுகின்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எடப்பாடி கிடையாது. நம்ம தலைவர் சொல்றாரு, மோடி அவர்களே நீங்க 2000 கோடி இல்ல, 4000 கோடி இல்ல, 10,000 கோடி ரூபாய் தரவில்லை என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாணவர்களின் கல்வி கனவை நசுக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை ஏற்காது என்று சொன்ன தலைவன் இந்த பிறந்தநாள் நாயகன் தலைவன். அதே நம்ம வாழ்க்கை ஒரு 9 வருஷம் முன்னாடி ஓட்டுங்க. 2014 எடப்பாடி முதலமைச்சர் மருத்துவர்களின் கனவை நசுக்கக்கூடிய நீட் தேர்வு வந்தது. எவ்வளவு மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கனவை கேள்விக்குறியா இருக்கிறது. நீட் தேர்வு கொண்டு வந்தது யாரு? எடப்பாடி. இன்னும் திமுக மேல எங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த திமுக மேல பெருமையா சொல்றோம், அந்த அம்மா உயிரோடு இருக்கிறது என்ன வரல, நீட் தேர்வு வரல. ஏன்னா எடப்பாடி மொத்தமா அலமான வச்சிட்டாரு, காலுக்குள்ள படுத்து உருந்துட்டாரு. எப்படி நம்ம உரிமையை பாதுகாப்பாரு? ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்ண முடியல, இந்த மாதிரி சட்டங்களை ஏற்றுக்கிறதுக்கு மறக்க முடியல. ஏன் தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக நம் முதலமைச்சர் பின்னாடி அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு சட்டம் வரும்போது ஒரு குழந்தை 3வதுல ஃபெயில் ஆயிடுது வச்சுப்போம் உதாரணத்துக்கு. ஏன்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, சாப்பிடுது, மேல சாப்பாடு செஞ்சுட்டா கூட யார் தொடச்சு விடணும்? யாரு?
ஆயாம தொடச்சு விடுவோம், இல்லை வீட்டில் நம்ம தொடச்சு விடுவோம். ஷூ சாக்ஸ் பெல்ட் ஐடி கார்டு நம்ம மாட்டி விடணும். அப்படிப்பட்ட சூழல்ல அந்த குழந்தை ஃபெயில் ஆகுது. நீங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறீங்க எங்களுக்கு தெரியும். காதில் இருக்க கம்மல் வச்சிருப்பீங்க, கண்டலுக்கு வாங்கியிருப்பீங்க, சீட்டு போட்டிருப்பீங்க, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க. அப்போ மீண்டும் எத்தனை பேர் வீட்டில் அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க? அப்போ அந்த குழந்தையோட படிப்பு என்னாச்சு? முடிஞ்சுதா? இது மட்டும் கிடையாது, மோடி கொண்டு வந்த சட்டத்தில் இந்தி மொழி கட்டாயம் படிக்கணுமா? நான் 3 டிகிரி படிச்சிருக்கிறேன், 16 நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு 2 மொழி தான் தெரியும். உங்ககிட்ட பேசுறதுக்கு தமிழ், உலகம் முழுச சுத்தி வர்றதுக்கு ஆங்கிலம் தெரியும். இன்னைக்கு இந்தியாவில தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான் உலகம் முழுக்க கொடி கட்டி பறந்துட்டு இருக்கான். 2 மொழி கத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு 2 மொழி கொள்கை போதும். ஆனா 100 மொழி கத்துக்க நாங்க தயார். எங்களை என்ன பண்ணக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்தி மொழி கட்டாயமா படிக்கணும்னு சொல்லக்கூடாது. நான் கேட்கிறேன் மோடிய, நாளைக்கு நான் பெங்களூர் போறேன்னா கர்நாடகம் கத்துக்கணுமா? கேரளா போனா மலையாளம் கத்துக்கணுமா? ஒரு மாணவனுக்கு மொழி மட்டும் கத்துக்கிறது வேலையா? அந்த மாணவன் என்னெல்லாம் படிக்கணும்? இங்கிலீஷ் படிக்கணும், தமிழ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், சோசியல் சயின்ஸ் படிக்கணும், இவ்வளவு படிக்கணும். இன்னைக்கு 1.5 தலைமுறை தான் படிச்சு வெளியே வந்திருக்கோம். நான் முதலே சொன்னேன், யாரெல்லாம் படிச்சீங்கன்னு கை தூக்க சொன்னா 5% கிடையாது. நம்ம ஜீன் இப்பதான் டெவலப் ஆகுது. எங்க அப்பா எனக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனா எனக்கு ஒரு புள்ள பிறகு என்னால சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ எங்க தமிழ்நாட்டு தலைமுறை இப்பதான் படிச்சு வெளியே வரோம். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண பாக்குறான்? நீ திரும்பவும் ஆடு மாடு வைக்க போனோம், துணி துவைக்க போனோம், செருப்பு தைச்ச புள்ள செருப்பு தைச்ச வரலாறு இருக்கு, அதை மாற்றிய வரலாறு நீதி கட்சிகளின் வரலாறு. அப்ப நம்ம மீண்டும் பின்னாடி தள்ளுறதுக்கு திட்டத்தை மோடி கொண்டு வந்தாரு. ஏதோ நீங்க ஓட்டு போட்ட முதலமைச்சர் இருந்தாரு, அந்த சட்டத்தை என்ன பண்ணாரு? தடுத்து நிறுத்தினாரு. நீங்க மோடியோட யார் இருக்கா? கூட்டணி யார் இருக்கா? எடப்பாடி இருக்காரா இல்லையா? அப்ப ஒருவேளை அவர் முதலமைச்சர் வந்தா உங்களுக்காக நன்மை பண்ணுவாரா? தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்வாரா? ஒண்ணு கூட செய்ய மாட்டார். இன்னும் மிச்சம் இருக்க தமிழ்நாட்டை கொண்டு ஏழைக்கார வீடோட போறான், போய் என்ன சொல்றான்? ஈபி பில் ஏறிச்சுன்னா, யாரால ஏறிச்சு? நீங்க மோடி கூட இருக்கும்போது உதயமின் கையெழுத்து போட்டீங்க, அதனால ஏறிச்சு. அதை சொல்லு. உங்க எடப்பாடி பயந்து போய் கையெழுத்து போட்டாரு, அதனால அந்த திட்டத்துக்கு ஈபி செயல்பட்டு இருக்கு. நாங்க கையெழுத்து போடல, அன்னைக்கு ஆட்சி வந்து நீங்க. அப்ப நீ மக்கள்கிட்ட பொய்யான பிரச்சாரங்களை ஏடிஎம்கே செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சாதாரணமா ஒரு மனுஷனா இருக்கிறோம்னா நமக்குள்ள ஒரு கலாச்சாரம் இருக்கு. என்ன கலாச்சாரம்? நல்லது கெட்டதுல கலந்துக்கிறது. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாரு, இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய ஒரு 4000 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. எவ்வளவு பேரு? இங்க ஒரு 200-300 பேர் நிற்கிறாங்க. எதில் 4000 பேர். எம்எல்ஏ நான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ சின்ன சலசலப்பாகுது. நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுவேன்னா இங்க இருந்து யாராவது நினைச்சது என்னன்னு பார்ப்பேனா, நான் ஓடி வருவேன். என்ன பண்ணுவேன்? பேசிட்டே இருப்பேனா? உடனே பதறி அடிச்சு ஓடி வருவோம். ஐயோ உங்க யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு, என்னன்னு பாருங்கணும். இது திமுக. சாதாரணமா மனுஷனா பிறந்தா அந்த உணர்வு இருக்கணும். என்ன இருக்கணும்? பக்கத்துல ஒண்ணு ஆச்சுன்னா, ஒரு விபத்து ஏற்பட்டு என்ன பண்றோம்? உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொல்றோம். இது சாதாரணமா மனுஷனுக்கு இருக்கணும். ஒரு நடிகர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு, 41 பேர் இறந்து போயிடுறாங்க. மீட்டிங் முடிஞ்சா பயந்து ஊருக்கு ஓடி போயிட்ட நீ. அதுக்கப்புறம் என்ன செஞ்ச நீ? நாங்களாம் என்ன செய்வோம்? 4 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு நேரடியா போய் சாரிம்மா இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க துக்கத்துல பங்கேற்றுக்கிட்டு நீங்க தைரியமா இருக்க, நான் இருக்கேன்னு சொல்லுவோம். உலகத்திலே நான் கேட்கிறேன், உங்க எம்எல்ஏ உங்க தெருவில் யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்க, அந்த வீட்டுக்காரங்களை என் வீடு அங்க இருக்கு வாங்கன்னு சொல்லி துக்கம் கேட்பனா? சொல்லுங்க. நீங்க என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுல வச்சுதான் துக்கம் கேட்பேன்னு எவ்வளவு சொல்ல முடியுமாங்க? அப்படி ஒரு விஷயத்தை யார் செஞ்சா? யார் செஞ்சா? நடிகர் செஞ்சாரு. கரூர்ல இருந்து பஸ்ஸை போட்டு வர வச்சு, அது அவர் வீட்டுக்கு கூட வர வைக்கல, வீட்டுக்கு வந்தா கூட தீட்டாயிடம் போல இருக்கு, ஒரு ரிசார்ட்டுக்கு வர வச்சு அங்க வச்சு சொல்றாரு. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார் தெரியுமா? நான் போன கூட்டம் சேர்ந்துரும், என்னால உங்களை பார்க்க முடியாதுன்ற. அப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீ எங்கேயாவது கூட்டமே பேசலையா? எவ்வளவு கூட்டங்கள் போற? ஏன் அவரால் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியலனா? மக்கள் மேல அன்பே கிடையாது. யாரோ எழுதி கொடுக்கிற பேப்பரை படிச்சு மீட்டிங் பேசுறாரு அந்த நடிகர். யாரோ எழுதி கொடுக்குறாங்க.
இப்ப நான் எந்த பேப்பரும் கிடையாது, திமுக சொன்னதுன்னு சொல்றேன். ஏன்னா நாங்க உள்ளபூர்வமா அண்ணாவின் வழிவந்தவர்கள், மக்களிடம் செல், மக்களோட வாழு, மக்களிடம் கட்டுக்கொள் என்று இருக்கக்கூடியவன் தான் திமுக தொண்டன். இன்னைக்கு அந்த நடிகர் என்ன பண்றாரு, அவர் ஒரு அங்கங்க மீட்டிங் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. முதல்ல என்ன சொன்னாரு, திமுக கொடுக்கிற மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மக்களை சோம்பேறியாக்குதுனாரு. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு தெரியுமா, நான் ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு தருவேன்றாரு, 2500 ரூபாய் தருவேனாரு. நீ ஆட்சிக்கு வந்தாதான் 2500 ரூபாய் தருவ. எங்க முதலமைச்சர் அடுத்தது நாங்க தான் வரப்போறோம், அட்வான்ஸாவே 2000 ரூபாய் போட்டு மீண்டும் திமுக ஆட்சி தான் என்பதை நிரூபித்து காட்டியவர் இந்த பிறந்தநாள் நாயகர். இப்படி மக்களுக்கான திட்டங்களை பார்த்து பார்த்து முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க, நீங்க வர எலெக்ஷன்ல வாக்களிக்க போறீங்க, எல்லாரும் எங்களுக்கு தான் அனுப்பிங்கன்னு தெரியாது. ஆனா நீங்க போய் ஓட்டு போடுறீங்களா, இந்த ஓட்டு போடக்கூடிய உரிமையை பெற்று தந்த கட்சி திமுக என்ற கட்சி. வெறும் ஆண்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும், இன்னைக்கு பெண்களுக்கு ஓட்டு உரிமை பெற்று தந்த கட்சி திமுக. இன்னைக்கு உங்க அண்ணன் மார்ட்டையும் தம்பி மார்ட்டையும் உன் சொத்துல எனக்கும் பங்கு கொடுன்னு சொல்றீங்களே, அதற்கு சட்டம் போட்ட தலைவன் டாக்டர் கலைஞர் என்ற தலைவன். விறகடுப்புல சமைச்ச பெண்களை கேஸ் அடுப்புல சமைக்க வைத்த தலைவன். இன்னைக்கு மோடி நம்மளை மீண்டும் எங்க அனுப்பியிருக்காரு, மோடி எங்க அனுப்பிச்சிருக்காரு, நம்மள மீண்டும் விறகடுப்புக்கு அனுப்பிட்டு இருக்காரு. நான் மோடி அரசு கேட்கிறோம், நாங்க ஆட்சிக்கு வந்தோம், கொரோனா காலத்துல ஆக்சிஜன் கிடையாது, 240 மெட்ரிக் டன் இருந்தது. இன்னைக்கு நம்ம அமைச்சர் ஆனால் மாசு அவர்கள் முன்னெடுப்புல நம்ம ஆக்சிஜன் கையிருப்பு எவ்வளவு தெரியுமா, 2400 டன் ஆக்சிஜன் வச்சிருக்கிறோம். மோடி அரசுக்கு தெரியுது, போர் வருமோ வரலையோ ஒரு நாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கணும். 100 கேஸ் வெளியில போகுதுன்னா ஒரு 500 கேஸ் இருப்புல நம்ம கிட்ட இருக்கணும். அதுதான் நிர்வாக திறமை. இன்னைக்கு அந்த நிர்வாக திறமை இந்தியாவில் நம்முடைய முதலமைச்சரை தவிர எந்த தலைவனுக்கும் கிடையாது. ஏன்னா எதை எப்படி கையாளணும்னு தெரியும். மோடி அரசு மகளிர் உரிமை தொகைக்கு 1000 ரூபாய்க்கு கேஸ் போடுறாங்க. அதை உணர்ந்த முதலமைச்சர் இந்த 1000 ரூபாய் நீ தடுக்க பார்க்கிறேன்னு அத்தனை பேருக்கும் சர்ப்ரைஸா 5000 ரூபாய் தந்த முதலமைச்சர் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இப்படி ஒவ்வொரு திட்டங்களாக உங்களுக்காக செய்கிறோம். நீங்களே முடிப்படிங்க. மோடி கிட்ட அடமான வச்ச எடப்பாடி இருக்கு, அவர் வேணுமா? மக்கள் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன், நான் பாட்டு ஊருக்கு போயிடுவேன் ஓடி போன நடிகர் வேணுமா? கொரோனா காலத்துல பெற்ற பிள்ளைகளை கூட பக்கத்துல போய் பார்க்க முடியாது, மாஸ்க் போட்டு தான் பார்ப்போம். அந்த நேரத்தில் இந்தியாவில் ஒரே தலைவன் கொரோனா வார்டுக்கே சென்று கொரோனா நோயாளிகளுக்கு ஆறுதல் சொல்லிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேண்டுமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சேவைகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருப்போம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் தமிழ்நாட்டில் வருகின்ற மே மாதத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சர் வருவார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக வரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏடிஎம்கே வீடியோட பிரச்சாரம் பண்ணு, நடிகர் வீடியோட போய் பேசு. மீண்டும் விருகம்பக்கம் தொகுதியில் உதயசூரியன் 1 ஓட்டு 2 ஓட்டுல எழுதி வச்சுக்கீங்க. 35,000 ஓட்டு வெற்றி பெற்று இதே இடத்துல மீண்டும் நன்றி அறிவிப்பு கொடுத்து சொல்வோம். அன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு மக்கள் வாக்களித்து காமிக்கிறார் என்று. உதயசூரியன் உதிக்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.